எல்லாருக்கும் வணக்கம். இதை பார்த்தீங்களா, இந்த முதல்ல அந்த சின்ன குழவின்னு சொல்ல தேனீ மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து பெரிய குழவி. இது வந்து மணலில் வந்து இந்த மாதிரி கட்டும். இந்த பாருங்கள், வழி வச்சுருக்கு பார்த்தீங்களா, 1 2 3 4 வழி வச்சுருக்கு. 4 வழி வச்சு இதுக்குள்ளற 4 மேலே ஒரு வழி இருக்குது. இந்த 5 வழி வச்சு இதை வந்து கட்டி இதுக்குள்ளற அந்த புழுக்களை வச்சு அது குழவியாகி வெளியாகி போகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கும். அது குழவி பெருசான உடனே ரெக்கை முளைச்ச உடனே டக்குன்னு என்ன செய்யும், அதை மாதிரி அதை வந்து அது நைஸாக அந்த ஓட்டை போட்டுக்கிட்டு வெளியில் வந்துட்டு அது பறந்துடும். மறுபடி இதுக்கு வராது. மறுபடி புது வீடு தான் கட்டி புது வீடு தான் வைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து இது அந்த வழி அமைச்சு இந்த மாதிரி கட்டிட்டு டக்குன்னு வந்து பெருசாகிட்டு போகிறது. இது வந்து பெரிய குழவினா இதில் நிறையா இருக்கும். அதுக்குள்ளற இதில் வந்து ஒரு குழவி தான் 4 5 10 குழவிக்குள்ளற இதுக்குள்ளே வச்சுருக்கோம். 4 5 குழவிகள் சேர்ந்து பெரிய குழவிகளாக சேர்ந்து இந்த மாதிரி வீடுகளை கட்டுறது. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா அதை காட்டினேன் தெரியுங்களா, இது வந்து இது முதல்ல அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே இதுதான் இது வந்து பாருங்கள், இது வந்து உமிழ்நீரால், அதுவும் வந்து உமிழ்நீர் கலந்து தான் அந்த குட்டையும் கட்டுது. இந்த கூடும் அதே மாதிரி தான் கட்டியிருக்கு. இது வந்து வெறும் உமிழ்நீர். அதில் மணல் கலந்துருக்கு, இதில் மணல் கலக்கலை. இதில் வந்து பாருங்கள், இதான் இறைவனுடைய படைப்பில் தன் வீட்டை தானே கட்டி அதுவும் இதுவும் உள்ள வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இருக்குது. இது மாதிரி நிறைய எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி குழவிகள் வந்து நிறையா கூடு கட்டி இருக்கும். நான் அதை வந்து உடச்சி விட்றதில்ல. அதுவாக போயிட்டு அதுவாக உதிர்ந்து விழுகும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். அது பாருங்கள், வழி எப்படி வச்சு அழகாக கட்டி வழிகள் எப்படி வச்சுருக்கு பாருங்கள். அது கரெக்டாக இது எப்படி இது ஒன்று மேலே ஒன்று அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வைக்கும். நான் பார்ப்பேன். அது வச்சு அது பாவம், அதை உடச்சி விட்டு அதை வீட்டை வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் எவ்வளோ. அதனால் அந்த இதுகளை வந்து நான் வந்து உடைக்கிறதில்ல. அது இருந்துட்டு போகுதுன்னு தேன் வந்து கூடு கட்டும். எங்கள் வீட்டில் போக கூண்டுகளில் வந்து தேன் வந்து கூடு கட்டும். இப்படி எல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில். சரி பாருங்கள், நல்லது. நன்றி.